நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் கழகத்தின் முன்னோடிகள், செயற்குழு உறுப்பினர், மாமன்ற கவுன்சிலர் சகோதரர் ஜெயராமன், பகுதி செயலாளர் எஸ் மாறன் மற்றும் வட்டக்கழக செயலாளர் சி ரமேஷ் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், அதேபோல் தோழமை கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கும் வாக்காளர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறை உங்களை சந்திக்கும் போது 30 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்து மண்ணுக்கு திரும்பி 1996 எனக்கு ஞாபகம் இருக்கு. இதே ஜெயராமன், எஸ் மாறன் உள்ளிட்ட பல நிர்வாகிகளுடன் என் தந்தையாருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இதே இடத்தில் கலந்து கொண்ட ஞாபகம் இருக்கு. ஆனால் அதுக்கு 20 ஆண்டுகள் பிறகு நானே வேட்பாளராக வந்தேன். அப்படி பார்த்தால் ஆக்சுவலாக இந்த தொகுதியில், இந்த பகுதியில், இந்த வட்டத்தில் நான் படித்தவன். ஏன்னா நான் விகாச பள்ளியில் 2 ஆண்டுகள் படித்தவன். அந்த நேரத்தில் திராவிட உணவகத்தில் ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் உட்காந்து பரோட்டா சாப்பிட்டவன். அந்த வரலாறு வேற இருக்கு. கிளாஸை வேணா மிஸ் பண்ணுவேனே தவிர பரோட்டா மிஸ் பண்ணவே மாட்டேன். அந்த அளவில் இங்கே இருந்தவன். எனவே ஒரு பெரிய வரமாக நான் படித்த பள்ளி இருக்கும் தொகுதியிலேயே, நான் என் நண்பர்களோடு உட்கார்ந்து உணவு அருந்தும் தொகுதியிலேயே ஒரு வேட்பாளராக வருவதற்கு அந்த வாய்ப்பை அளித்தவர் எங்கள் இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு 2021 மீண்டும் உங்களை சந்தித்தேன். உங்கள் பெரு ஆதரவோடு மீண்டும் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராகி, இந்த முறை அமைச்சராகவும், குறிப்பாக பல நிர்வாக ரீதியான முக்கிய துறைகளுக்கு நிதி, ஓய்வூதியங்கள், பொது நிறுவனங்கள், திட்டமிடுதல், வளர்ச்சி, பொருளாதாரம், புள்ளியியல் மற்றும் முக்கியமான துறையான பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம், இத்தனை துறைக்கும் ஒரே ஆள் என்னை முதலமைச்சர் நியமித்தார். அத்தனை துறையும் கண்காணிக்கின்றேன். அந்த நேரத்தில் பல வரலாற்று சிறப்பு மிக்க செயல்களை செய்வதற்கு என் தலைவர் எனக்கு வாய்ப்பளித்தார். அன்றைக்கு இருந்த சூழ்நிலை எவ்வளோ அசாதாரணம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். சாதாரணமாக இவ்வளோ முக்கிய இலாக்காக்களுக்கு ஒன்று முதலமைச்சர் கையிலேயே வச்சுக்குவாங்க. அதுதான் நம்ம கழகத்திலையும் வரலாறு. பேரறிஞர் அண்ணா முதல் முறை முதலமைச்சர் ஆகும்போது நிதித்துறையை அவரே வைத்துக் கொண்டிருந்தார். அதே போல் கலைஞர் பல முறை முதலமைச்சராக இருக்கும்போது நிதித்துறையை வைத்திருந்தார். அப்படி இல்லை, முதலமைச்சரை தாண்டி அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும்னா யூஸ்வலா கழக பொதுச் செயலாளர் இல்லை மூத்த கழக முன்னோடி, மூத்த அமைச்சர் இல்லை அவை முன்னவர், அந்த மாதிரி மூத்த ஒரு அரசியல்வாதி, பல ஆண்டுகள் அனுபவம் பெற்றவருக்கு தான் வழங்குவார்கள். அதனால் சொல்லுவேன், நான் இந்த இலாக்காவுக்கு நியமிக்கப்பட்டது ஒரு வரலாற்றில் முதல் முறை, அசாதாரண, அதாவது ஜனநாயகம் பெற்ற பிறகு தான் முதல் முறை. அதற்கு பலர் ஆச்சரியப்பட்டார்கள், நான் உட்பட்டு. ஏன்னா நான் அந்த துறையை நான் கேட்கவில்லை, அது முதலமைச்சரால் வழங்கப்பட்ட துறை. இன்னும் சொன்னால், ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி டெல்லியிலிருந்து கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் இந்த துறையில் இருக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. ஏனென்றால் நீங்கள் இந்த துறையில் கல்வி பெற்று பணி செய்தவர்கள், பெரிய பெரிய உலகளாவிய வங்கிகளில் பல லட்சம் கோடி நிதியை மேலாண்மை செய்தவர். உங்களைப் போல் ஒரு புது முகம், புது கண்களுடன் பார்க்கக்கூடிய ஒரு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இத்தகைய துறையில் இந்தியாவிலேயே இருந்ததில்லை. எனவே இந்த வாய்ப்பு உங்களுக்கும் சிறப்பாக இருக்க போகுது, நாட்டுக்கும் சிறப்பாக இருக்க போகுது என்று அதை ஓரளவுக்கு நிறைவேற்றும் வகையில் நான் 3வது முறை 2023-24 பட்ஜெட் உரை பேசும்போது நான் கூறினேன், வேறு எந்த 20 ஆண்டுகளிலும் செய்யாத மாற்றத்தை
திருத்தத்தை இந்த 2 ஆண்டுகளில் நான் செய்திருக்கிறேன். அதற்கு முழு காரணம் என் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் என்னை அரசியலில் அறிமுகப்படுத்தி வாய்ப்பளித்து தேர்தலில் வெற்றி பெற வைத்து அமைச்சராக்கி இலாக்கா கொடுத்து அறிவுரை கொடுத்து ஊக்கம் கொடுத்து ஆதரவு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கிறவர் என் தலைவர். முக்கியமான வார்த்தை பாதுகாப்பு. ஏனென்றால் மாற்றத்தை உருவாக்கும் வேலை மிக ஒரு ஆபத்தான வேலை. எத்தனையோ சதி வரும் அந்த மாற்றத்தை தடுப்பதற்கு. 2 முறை இதை சட்டமன்றத்தில் சொன்னேன். நான் செய்திருக்கிறேன். அதற்கு காரணம் என் தலைவர் கொடுத்த பாதுகாப்பு. சுமார் 7000 கோப்புகள் நான் அமைச்சராக கையெழுத்திட்டேன், நிதியமைச்சராக. 7000 கோப்புகளில் ஒரு நாள் ஒரு கோப்பை கூட என் தலைவர் என்னை கூப்பிட்டு இதை மாற்றி கையெழுத்து போடு, இது இப்படி போடு, இது அப்படி போடு, இது மாற்று, இது ஏன்னு கேட்டதே இல்லை. அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தார் என்னுடைய தலைவர். அதில் பல கோப்புகள் பல முயற்சிகள் எனக்கு மன நிறைவு அளிக்கிறது. அரசாங்கத்துடைய கோப்பு ஒப்பிடுதல் திட்டம் வேற எல்லா அமைச்சரையும் முடிச்சுட்டு நிதியமைச்சருக்கு வரணும். அதுக்கப்புறம் சில கோப்புகள் முதலமைச்சருக்கு போகும், சில கோப்புகள் நிதியமைச்சரோட நின்றுடும். அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, ஒரு வரம்பு இருக்கு. இதுக்கு மேல் நிதி இருந்தாலோ இல்லை முக்கியத்துவம் இருந்தாலோ இது மேலே போகும். இல்லைன்னா நிதியமைச்சரோட கையெழுத்து போட்டால் முடிஞ்சது. அடுத்தாப்புல ஜியோக்கோ செயல்பாட்டுக்கோ போகும். அந்த உச்ச வரம்பை 3 மடங்கு உயர்த்தி கொடுத்தார் தலைவர் எனக்கு. அப்போ ஏற்கனவே இருந்த லிமிட்டை 3 மடங்கு உயர்த்தி அது வரைக்கும் நீங்களே கையெழுத்து போட்டிருக்கேன், எனக்கு வரவே வேணான்னு கோப்பை மாற்றி கொடுத்தார். அதுதான் நான் சொல்றேன், அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தவர் என் தலைவர். அந்த 2 ஆண்டுகளில் எத்தனையோ மாற்றத்தினால் ஒரு முக்கியமான குறிப்பு, தமிழ்நாட்டு வரலாற்றில் 2 ஆண்டுகள் தொடர்ந்து வருவாய் பற்றாக்குறை குறைந்து மொத்தம் கடன் வாங்கினது குறைந்தது. இறுதி 25 ஆண்டுகளில் அந்த 2 ஆண்டுகள் மட்டுமே அவர் கொடுத்த ஆதரவு பாதுகாப்பை முழுமையாக பயன்படுத்தி சிறப்பாக செயல்பட்டேன். அதில் எத்தனையோ உதாரணங்கள் நான் கூறலாம். ஆனால் ஒன்று இன்னைக்கு குறிப்பாக கூற விரும்புகிறேன். தோழர்கள் எல்லாம் நெருங்கி வைத்துக்கொண்டு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு அரசு வேலை கிடைத்தால் ஒரு குடும்பமே வாழும். அதை வைத்து இன்றைக்கு மாத்திரம் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு அந்த அரசு வேலை கிடைக்கிற திட்டம் 2 வகையில் நடந்து கொண்டிருந்தது. ஒன்று டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தேர்வு எழுதி நேர்காணல் செய்து போகிறது. இன்னொன்று டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது இந்த தேர்வெல்லாம் இல்லாமல் அந்தந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோ இல்லை இபிஓ இல்லை ஃபாரஸ்ட் சர்வீஸோ இல்லை ஹவுசிங் போர்டோ அவங்களாம் எடுக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில், குறிப்பாக 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் பல தவறுகள் இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் நடந்து பல ஊழல் புகார்கள் வந்து திறமையை தாண்டி யாரெல்லாம் நிதி கொடுக்குறார்களோ அவங்கெல்லாம் எடுக்கப்படலாம் என்று ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எனவே அன்றைக்கே நான் முதலமைச்சரிடம் கூறியது, இதை திருத்தி எல்லா துறைகளிலும் எல்லா பொது நிறுவனங்கள், டிரான்ஸ்போர்ட்டு, இபிஏ, ஃபாரஸ்ட்டு, ஹவுசிங் எல்லாத்துலேயும் டிஎன்பிஎஸ்சி மூலமாகவே போட்டோம்னா தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. உடனே பண்ணுங்கன்னாரு. அந்த சட்ட மசோதாவை உருவாக்கி நிறைவேற்றணும். இது எவ்வளோ ஒரு விளைவாக இருந்திருக்கு என்றால், எனக்கு 3 இடங்களில், முதலில் தெப்பக்காடு என்ற யானை பாகன் கூட்டம் முதுமலை நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறது. நான் ஒரு நாள் அங்கே குடும்பத்துடன் சென்றிருந்த போது ஒரு 4 ஃபாரஸ்ட் ரேஞ்சர் என்னிடம் வந்து கூறினார்கள், ஐயா உங்களுக்கு மிக்க நன்றி. ஏனென்றால் இதுவரைக்கும் ஃபாரஸ்ட் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சி மூலமே வந்ததில்லை. நாங்கள் தான் முதல் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து நேர்மையாக யார்கிட்டையும் எந்த ஒரு உதவியும் கேட்காம நிதியும் கொடுக்காம தேர்ந்தெடுக்க வந்திருக்கோம். மிக்க மன நிறைவாயிடுச்சு. நான் ஆக்சுவலாக குடும்பத்தோடு யானையை பார்க்க போயிருந்தேன். இந்த தகவல். 2வது ஒரு நாள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர நேரத்தில் 2-3 பேர், ஐயா நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க.
என்னன்னு பார்த்தா நாங்கள் டிஎன்இபியில் ஏஇயாக இருக்கோம். முதல் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுத்த ஏஇக்களில் நாங்கள் உங்கள்கிட்ட நன்றி கூற வந்திருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வேறு வழியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம மதுரை மாவட்டத்தில் நம்ம ஒரிஜினலாக குடிசை மாற்று வாரியம் என்று கூறப்பட்ட இன்றைக்கு நகர்ப்புற நல்வாழ்வு வாரியம் என்று கூறப்படுற நம்ம தொகுதியில் மஞ்சமேடு காலனி மற்றும் சுப்பிரமணியபுரம் காலனி இருக்கிற அடுக்குமாடி வீடுகள் கட்டும் அந்த வாரியத்தோடைய நிர்வாகிகளில் புதுசாக சேர்ந்திருக்கிற ஒரு ஏஇ, அந்த அம்மாவும் முதல் முறையாக டிஎன்பிஎஸ்சி பேட்ச் மூலமாக வந்திருக்காங்க. அவங்க நேராக நம்ம தொகுதியில் வந்து நம்ம ப்ராஜெக்டுக்கு உதவி செய்கிறவருக்கு அளவுக்கு நன்மை நம்மளுக்கு பெற்றிருக்கிறோம். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் 8000, 10,000, 15,000, 20,000 பேர் இந்த டிஎன்பிஎஸ்சி மூலம் இத்தகைய நியாயமான வழியில் பணி அடைந்து அதன் அடிப்படையில் அரசாங்கத்தையே நியாயமாக நடத்துறதுக்கு என்னவெல்லாம் காலத்தில் உயர்ந்து கொண்டே போவார். இது ஒரு உதாரணம். நான் எத்தனையோ கூறுவேன், எம்எல்ஏயாக செய்தேன். பல 10 கோடிக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் சிஎஸ்ஆர் பணம் மற்றும் சொந்த பணம் மற்றும் வேறு வேறு ஸ்பான்சர்ஸ் வச்சு எங்கெல்லாம் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 23 அங்கன்வாடி, 22 நியாய விலைக்கடை, 159 சாலைகள், 47 போர்வெல், அனைத்து பள்ளிகளும் மாநகராட்சி பள்ளிகள் என் தொகுதியில் இருக்கிற அனைத்து பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ், புது கட்டடம், கழிப்பறை, ஸ்காலர்ஷிப் மட்டும் இது ஒன்று சொல்லணும். இந்த அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் கல்லூரி செல்லும் போது இப்போ நம்ம உருவாக்கி இருக்கிற திட்டம் பேர் என்ன? புதுமை பெண் தமிழ் புதல்வன். இந்த திட்டம் வழங்குறது 1000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. அதுவே அவங்களுக்கு பெரிய ஊக்கமாக இருக்கிறது. புள்ளி விவரம் சொல்லுது, பல பெண்கள் பள்ளி முடிச்சு கல்லூரிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தவர்கள் இந்த திட்டம் வந்தவுடன் மீண்டும் கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம பெண்களை உயர் படிப்புக்கு ஈர்த்திருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி என் நண்பர்கள் சிஇஓ போர்டில் இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஒரு பெரிய பேங்கில் அவங்களுடைய கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிதியை வைத்து 2 ஆண்டுகள் 186 மாணவர் மாணவிகளுக்கு அவங்களிடம் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தோம். ஸ்காலர்ஷிப் எவ்வளோ? நம்ம இங்கே கொடுக்குறது 1000 ரூபா ஒரு மாதத்துக்கு. அந்த ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் பாலிடெக்னிக் போனால் 18,000 ரூபா ஒரே நாள், ஒரே செக் 18,000 ரூபா. நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிஎட் போனால் 30,000 ரூபா ஒரு செக், 30,000 ரூபா. அப்போ 2.5 வருஷம் இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு ஈக்குவல். போஸ்ட் கிராஜுவேட் போனால் 35,000 ரூபா. பிஇ, பிடெக் போனால் 50,000 ரூபா. எம்டெக், எம்பிஏ போனால் 75,000 ரூபா ஒரே செக்கில் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்து மொத்தம் 63 லட்சம் ரூபா, 42,000, 186 பேருக்கு. இதுதான் ஒரு சிறந்த மக்கள் பிரதிநிதியோடைய வெளிப்பாடு. ஒரு நபர் பேர் என்ன? சினிமா சங்கி. அவருக்கு பேஸ்மெண்ட் 0 கிடையாது. அவருக்கு பில்டிங்கு கண்டம் பில்டிங், பேஸ்மெண்ட் 0. ஏன் சொல்ல வரேன்னா, பேஸ்மெண்ட் என்ன இருக்கணும்? அரசியல் கொள்கை, தத்துவம். அடுத்தாப்புல மக்களுடைய வாழ்க்கை முறையை தெரிகிறது, ஊரை தெரியறது, அறியறது. அடுத்தாப்புல மனித நேயம், மக்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்யணும் என்ற ஒரு குணம். இந்த பேஸ்மெண்ட் இல்லாதவருக்கு 3லையும் எந்த வரலாறும் கிடையாது. அரசியல் கொள்கை பார்த்தா 5 கட்சி தாவிங்க, அவரும் அவரு மனைவியும். மக்களை பற்றி தெரியுமானா, தொகுதி எல்லாம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, எத்தனை பள்ளி இருக்குன்னு தெரியாது, எத்தனை மாணவர்கள் இருக்குன்னு தெரியாது, எத்தனை பேருக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, அதை தாண்டி ஏதாவது நன்மை செய்திருக்கிறாரா மக்களுக்குன்னு பார்த்தா, 58 வயசாச்சு, 40 கோடி ரூபா சொத்து இருக்கு,
ஒரு நாள் 10 பைசா யாருக்காவது பொது வழியில் செய்த வரலாறே கிடையாது. திடீர்னு இவரை இங்கே இறக்குமதி செய்து இவர் எம்எல்ஏ ஆகணுமா? அது கூட நான் ஏற்றுக்குவேன். சரி, பேராசைக்கு வர்றாரு, எல்லாரும் திடீர்னு நினைப்பாங்க, ஆஹா நானும் ரவுடி தான், நானும் எம்எல்ஏ தான் நினைப்பாங்க. சரி, பரவாயில்ல. ஆனால் வந்த பிறகு அது பில்டிங்கையாவது கொஞ்சம் சரிப்படுத்தணும். பில்டிங்கை எப்படி சரிப்படுத்தணும்? கற்றுக்கணும். என்ன தகவல் எப்படி இருக்குது, என்ன சூழ்நிலை, என்ன திட்டம், யாரை வைத்து செயல்பட முடியும். இப்போ இந்த அளவுக்கு என்னால் செயல்பட முடிகிறது என்றால் அதற்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தில் பல நூறு நிர்வாகிகள் இருந்து எனக்கும் மக்களுக்கும் தொடர்பாக இருந்து எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு சம்பவத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் என்னை மட்டும் அணுக முடியாது, ஒரு 1000 நிர்வாகிகளை அணுக முடியும். சகோதரர் ஜெயராமனையோ இல்லை மாறனையோ இல்லை சி ரமேஷையோ இல்லை எத்தனையோ பேர் சொல்லலாம் ஒரு இடத்துல. ஆனால் இந்த நபருக்கு அவருடைய கட்சியே, எனக்கு கட்சி பேர் சொல்ல அருவருப்பாக இருக்குது, ஏன்னா அது ரொம்ப அவமரியாதை நீதி கட்சிக்கு. ஆனால் அவர் கட்சியே ஒரு நபர் தோல் காப்பாற்றும் கட்சி. ஏசி சண்முகம் என்ற அம்மையார் ஜெயலலிதாவால் அதிமுகவில் இருந்து அகற்றப்பட்டு எஃப்ஐஆர் போட்டு லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு ஓடி ஒளிஞ்ச தவறான இடத்தில் கட்டடம் கட்டின ஏசி சண்முகம் அந்த கட்சிக்கு தலைவராகும். அந்த கட்சியில் மிஞ்சி போனால் தமிழ்நாட்டில் ஒரு 400-500 பேர் இருப்பாங்க. முழுக்க சமுதாயம் மட்டும்தான் அதில் இருக்கு. நீதி கட்சிக்கு நேர் எதிரான கொள்கையில் இருக்கிற கட்சி. அந்த கட்சி சார்பாக இந்த ஆளை இங்கே இறக்கியிருக்காங்க. அந்த கட்சியோடைய நிர்வாகத்திறன் இந்த ஊரில் என்ன தெரியுமா? யாருக்காவது அந்த கட்சி உறுப்பினர் உங்களுக்கு யாராவது நீங்களா 30-40 வருஷம் அரசியல் கட்சி இருந்தா தானே தெரியறதுக்கு. கரெக்டா? ரொம்ப இல்ல ரொம்ப 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 தப்புங்க. இங்க ஆக்சுவலா ஒரு 10 பேர் இருந்திருக்காங்க. அந்த 10 பேர்ல மூத்தவர் கார்த்திக் என்றவர் வழக்கறிஞர். அது எந்த ஊர்லன்னு தெரியல, மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில். அவருடைய பொறுப்பு அமைப்பு செயலாளர். யோசிச்சு பாருங்க, ஒரு மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அமைப்பு செயலாளராக இருக்கிறவர் 45-50 ஆண்டுகள் அரசியல் இருந்து எம்எல்ஏ எம்பி என்று பல பொறுப்புகளை வகித்த வழக்கறிஞர் குழுவின் தலைவராக ஒரு நாள் இருந்த என் அண்ணன் RS பாரதி அவர்கள். அதே போல் அதிமுக எங்கள் கழகத்துக்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட கழகம்னாலும் அங்க அமைப்பு செயலாளர்னா ஒரு 20-30-40 வருஷம் அந்த கழகத்தில் இருந்திருக்கணும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கணும், அமைச்சராக இருந்திருக்கணும், எம்பியா இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் அமைப்பு செயலாளர். இங்கே இந்த சீட்டு இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டு அந்த சீட்டு இந்த கார்த்திக்கு போகவில்லை என்ற உடனே வெளியேந்து யாரையோ இறக்குமதி செய்யறாங்கன்னு தெரிய வந்த உடனே அவர் ராஜினாமா செஞ்சுட்டாரு. அவரோட எல்லா குரூப்பா பாக்கி நிர்வாகிலாம் வெளியிட்டிருக்காங்க. அப்போ இருந்த 4 நிர்வாகியும் காணணும். உடனே தேடுறாரு, இங்க இருந்தாலும் ஒரு நிர்வாகி கிடைக்கணும். யாரோ ஒருத்தரை கண்டுபிடிச்சி கட்சி சேருப்பா, சரி சேர்ந்துக்கிறேன், எனக்கு என்ன பதவி கொடுப்பீங்க? நீ தான் இனிமே அமைப்பு செயலாளர் என் கட்சிக்கு. அப்ப என்ன மாதிரி நிர்வாகம் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவங்களுடைய அமைப்பு செயலாளரே முந்தானேத்து கட்சியை சேர்ந்தவர். நீங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னா, ஒரு வேளை சினிமா சங்கியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அவருக்கு சார்பாக கட்சியை கூப்பிடணும்னா அந்த ஆளே முந்தானேத்து வந்தவர், ஊருக்கு அடையாளம் தெரியாதவர். ஸோ அந்த பில்டிங்கோடைய கட்டட சூழ்நிலையும் ரொம்ப மோசம். சரி, பில்டிங்க்கு இன்னொரு குணம் இருக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டோம், பேஸ்மெண்ட் கிடையாது. இப்போ சூழ்நிலை எப்படி தான் இருக்கு, கடைசி 5 வருடங்களில் என்ன நல்லா நடந்திருக்கு, தப்பா நடந்திருக்கு, கடைசி 10 வருடங்களில் என்ன நல்லா நடந்திருக்கு, நல்லா ஒழுங்கா வந்திருக்கு அப்படின்னு படிச்சுட்டு அறிஞ்சிட்டு 10 பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாயை திறக்கணும். அதுதான் தெளிவான மனிதருக்கு ஒரு நல்ல குணம். இந்த ஆள் என்ன செய்யறாரு, வாய்க்கு வந்ததை உளர்றாரு. அதுவும் நம்மகிட்ட மாத்திரம் இல்லை, நேஷனல் மீடியாவில் உளர்றாரு. என்ன சொல்றாரு, டியூரிங் த ADMK கவர்மெண்ட் அண்டர் எடப்பாடி K பழனிசாமி, அதாவது அதிமுக ஆட்சி நடந்தபோது பல திட்டங்கள் மதுரைக்கு ஸ்மார்ட் சிட்டியில் கொண்டாடப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்றது எவ்வளோ ஊழல் மிக்க தப்பு நடந்த திட்டம்னு யாராவது இந்த ஊர்ல இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸ்மார்ட் சிட்டி அண்ணன் செல்லூர் ராஜுக்கு கை காலெல்லாம் நடங்கிட்டு இருக்கும். ஏற்கனவே நான் அதை மூடி மறைக்க பாக்குறேன். ஏற்கனவே இந்த PTR வந்து இதை ஆடிட் பண்ணணும்னு நிதின் கட்கரிக்கு லெட்டர் எழுதிட்டாரு எம்எல்ஏ இருக்கும்போது.
ஏற்கனவே கோயில் இருக்கவங்கலாம் என் மேல கெட்ட வார்த்தையா திட்டுறான். ஏன்னா ஒழுங்கா இருந்த சித்திர வீதியை எடுத்து தோண்டி 4-5 கல்லு போட்டு எல்லார் காலும் கிளிகிற அளவுக்கு பண்ணிட்டேன். கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த ஸ்மார்ட் சிட்டியை மறந்துடுவோன்னு பார்த்தா திருப்பி போய் அனாவசியமா இங்க வந்து ஸ்மார்ட் சிட்டி என்ன மாட்டி விடுறான். ஸ்மார்ட் சிட்டி என்றது அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான திருட்டுத்தனமான செயல்பாட்டு நீங்க பார்த்திருக்க முடியாது. மதுரையில கோயில்ல நல்லா இருந்த சித்திர வீதியை கெடுக்கும் வகையில் ஒரு அவதூறான ஒரு அவமானமான திட்டம் போட்டு அதை இப்ப திருத்தி கொண்டிருக்கிறோம் திருப்பணிக்குள்ள. பெரியார் பஸ் ஸ்டாண்டில் போக்குவரத்து நெரிசல் குறையணும் என்றதற்காகவே மாட்டுத்தாவணியை உருவாக்கி இங்க வெறும் மினிமம் டவுன் பஸ் மட்டும் வச்சுக்கலாம்னு இருந்த சூழ்நிலையில் இதில் பல 100 கோடி ரூபாய் இறக்குறாங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு இருந்த சிட்டியை குப்பை ஆக்குறதுக்கு இது ஸ்மார்ட் சிட்டி. என்ன அண்ணன் செல்வராஜுக்கு ஒரு பெரிய பாசம் என் தொகுதி மேல். பல 100 கோடி வருது இல்ல, அப்ப அவர் தொகுதியில தான் போட்டிருக்கணும். ஏன் என் தொகுதியில போட்டாரு? ஏன்னா அந்த டெண்டர்ல எல்லாம் அடிக்கிறது அவர் அடிச்சுக்கலாம், நான் எதுவுமே கேட்கறது இல்லைல்ல. உடனே பல 100 கோடிக்கு ஸ்மார்ட் சிட்டின்னு கொண்டு வர்றாரு. ஏதாவது அறிவு இருந்தா 4000 வாகனம் பார்க்கிங்க்கு மல்டி லெவல் பார்க்கிங்கு கட்டிட்டு போற வழி ஒரு 10 வண்டி கூட போக முடியாத ஒரு நெருக்கு வழியை வச்சு கட்டினா எப்படி இது சாத்தியமாகும்? முதல் வருஷம் வெறும் பஸ் ஸ்டாண்டோடு நிறுத்தினாங்க. அடுத்த வருஷம் என்ன சொல்றாங்க? இல்ல ஒரு 400 கடையும், அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற கார்பரேஷன் சொத்தை எடுத்து 400 கடையும் கட்டலாம். ஏன்னா எதுக்கு? அதுல டெண்டர்ல ஏதாவது வேலை செய்யலாம். அவசரமா ப்ராஜெக்ட் திட்டத்தை விரிவாக்கி அதுல போய் கடை கட்டுறாங்க. கடை கட்டுறது கோவிட்னால் நிறுத்தப்பட்டது. அந்த கான்ட்ராக்டர் எதுக்கும் ஃபிட் இல்லாத ஒரு தத்தி பணத்துக்காக கொடுக்கப்பட்டது. நான் நிதியமைச்சராக வந்த பிறகு அதே கான்ட்ராக்டர் வேற காரணங்களுக்காக வேற ப்ராஜெக்ட்லேருந்து ரத்து செஞ்சு, அதனால நான் சொல்றேன் உறுதியா அது தவறான கான்ட்ராக்டர். சரி, அது விடுங்க. என்ன பிரச்சனை? 2 வருஷம் கழிச்சு கட்டி முடிச்சாச்சு. யாராவது பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போயிருக்கீங்களா? கடையெல்லாம் எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கா? திறக்கவே இல்லையே. ஏன் திறக்கல? அறிவாளிங்க அது என்வாயரன்மெண்டல் கிளியரன்ஸ் சர்டிபிகேட்டே வாங்காம திட்டத்தையும் போட்டு கட்டியும் முடிச்சிட்டாங்க. எவ்வளவு முட்டாளா இருக்கணும். பல 100 கோடிக்கு ஒரு திட்டத்தை உருவாக்குற, அதுக்கு என்வாயரன்மெண்டல் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கூட வாங்காம போய் மாட்டிக்கிட்டு இப்போ உச்ச நீதிமன்றத்திற்கு நாங்க திறக்கிறோம் கெஞ்சி கேட்கிறோம். ஏன் அறிவு இருக்கா? ஏன் அது கட்டினேன்னு கார்பரேஷனுக்கு கேட்கறாங்க உச்ச நீதிமன்றத்தில். அண்ணனே செல்வராஜுவே, எனக்கு எவ்வளவோ வேதனையா இருக்கு உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து. இந்த மாதிரி ஒரு வட்டி கட்டினவனை கொண்டாந்து நீங்க எல்லாரும் மறந்துட போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த திட்டத்தை இவன் திருப்பி எடுத்து சொல்றாரு இதுதான் சிறப்பு திட்டம்னு. படிக்கணுங்க, படிக்க தெரிஞ்சவங்க படிக்கணும், வரலாறு தெரியணும், உண்மை தெரியணும். அடுத்தாப்புல சொல்றாரு, திமுக ஆட்சி வந்தவுடன் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் திமுக ஆட்சிக்கும் மோதல். ஆமாங்க, மோதல். அதான் எங்க தலைவர் சொல்றாரு, இது தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் இருக்கிற தேர்தல். ஏன்னா அடிமையாக நான் சொல்ற மும்மொழி கொள்கையேடு, நான் சொல்றது பண்ணு, அப்பதான் உனக்கு பணம் கொடுப்பேன்றாங்க. முடியவே முடியாது, நாங்க தமிழர்கள் ஏத்துக்க மாட்டோம் சொல்ல. அப்ப நம்மளுடைய பிரச்சாரத்தை பரப்பும் வகையில் இந்த சினிமா சங்கி என்ன சொல்றாப்புல, இப்போ மோதல்ல இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், இவர் ஏதோ கட்சியில மேதை மாதிரி, இவர் ஏற்கனவே பிட் நோட்டீஸ் கட்சியில் இருக்கவர். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒன்றிய அரசாங்கத்தோட இணைந்து செயல்படுறதுனால் பல நல்ல விளைவுகள் கிடைக்கும். யோ, அடிமையாக வேணான்றதுக்காக தான் சொல்றோம் சேர மாட்டோம்னு. நீ எப்பயோ ஒத்துக்கிற, நாங்க ஆட்சிக்கு வந்தால் அடிமை ஆயிடுறோம். அப்ப நான் நினைக்கிறேன், இவரை வச்சே நம்ம கொள்கையை பரப்பலாமா? பரப்புறீங்க, நம்ம ஏன் பேசணும்? இவர் வாயை விட்டு தினம் வாய் திறந்தா தினம் நம்மளுக்கு நன்மை. அப்போ பேஸ்மெண்ட்டும் கிடையாது, பில்டிங்கும் கண்டம் பில்டிங். அதனால் நான் என் தேர்தல் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த ஒரு எதிர் வேட்பாளரை பற்றியோ எந்த ஒரு கழகத்தை பற்றியோ தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்தை பற்றி பிரச்சாரம், ஆனால் கழகத்தை பற்றி பேசுறது. அவங்கவுங்க கருத்து, அவங்கவுங்க வரலாறு, அவங்கவுங்க பாசம். ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், குறிப்பாக இந்த ஏசி சண்முகம் தோல் சேவை கட்சி
சார்பாக மாபெரும் இயக்கமான அதிமுகவுடைய சின்னத்தை வாடகைக்கு எடுத்து, எப்படி வீட்டு வாடகை, எப்படி ஆபீஸ் வாடகை, சின்னம் வாடகை, இந்த பேராசையில் வாடகைக்கு எடுத்த நபர் இவருக்கு யாராவது ஓட்டு போட்டாங்கன்னா, அதாவது எப்படியும் நீங்களாம் போட போறதில்லை, அது எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் பேசுறது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், தயவு செய்து இந்த நபருக்கு இந்த சின்னத்தில் ஓட்டு போடாதீர்கள். அது நீங்க அம்மையார் ஜெயலலிதாவுடைய நினைவுக்கு செய்கிற அவதூறு. இதே அம்மையார் தான் வீட்டு விட்டு விரட்டினாரு, கட்சியை விட்டு விரட்டினாரு, ஜெயிலுக்கு போறதுக்கு தேடப்பட்டவர் வைத்தவர். இது உங்க சுயமரியாதைக்கு ஒரு அவதூறு. ஏன்னா இவர் எத்தனை நாள் இந்த வாடகையில இருக்க போறாரோ, அடுத்த நாள் 6வது கட்சிக்கு தாவ போறாரோ யாருக்கு தெரியும். இவரை நீங்க ஏதோ ஆதரவு செய்யற மாதிரி கூட்டு போனீங்கன்னா நாளைக்கு உங்க பேர் தான் கெட்டு போகும். இந்த ஆள் ஷூட்டிங் தேதி கொடுத்தாரு, மே 7ஆம் தேதி பரவ போறாரு ஷூட்டிங். இப்போ இந்த அளவுக்கு பேஸ்மெண்ட்டும் இல்லை, பில்டிங்கும் கண்டன். இங்க யார்கிட்டயோ வாடகை வீடு, ஆஃபீஸ், சின்னம் எல்லாம் எடுத்துக்கிட்டு சொல்றாரு, நான் 15 நாள் மதுரையில் இருப்பேன், 15 நாள் ஷூட்டிங் போடுறாரு. எங்க அப்ப பாக்கி நாள்லாம் எம்எல்ஏ தேடணும்னா என்ன பண்றது? வேற எதுவுமே சொல்ல முடியாம சொல்றாரு, நீங்க பிடிஆர் வீட்டுக்கு போகணும்னா யாருமே உள்ள விட மாட்டாங்க. நான் இதுக்காகவே இன்னைக்கு என் நிர்வாகிகளுடன் கேட்டேன், சிசிடிவி கேமரா எடுத்து பாருங்க, கடைசி 10 நாள் சரி, தேர்தல் நேரம்னு விட்டுருங்க, கடைசி 3 மாதத்தில் சராசரி எத்தனை பேர் என் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள்? ஒரு 150 பேர். ஒரு நாளைக்கு 150 பேர் என் வீட்டுக்கு போறாங்க. இவர் சொல்றாரு, கேட்டு பூட்டி இருக்குமா, யாரையும் சொல்ல விட மாட்டாங்க. அப்புறம் சொல்றாரு, நாயை கடிக்க விட்டுருவாரு, நாயை வச்சு கடிக்க விடுவாரு. எங்க என் வீட்டுல இருக்க 2 நாய் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேரு சிவம், செந்தில். தெருவுல 2 செல்லக்குட்டி ஏதோ வீடு இல்லாம ஆதரவு இல்லாம இருந்த சின்ன நாய்க்குட்டிகளை எடுத்து நான் என் குழந்தைகளாக வளர்த்து கொண்டிருக்கிறேன். இன்னை வரைக்கும் யாரையும் கடித்ததில்லை, யாரையும் எந்த வகையிலையும் துன்புறுத்தினதில்லை. என் பாச குழந்தைகளை ஏதோ வேட்டை நாய் மாதிரி நாய் கடிச்சிடும். என்னாச்சுன்னா, இவர் வாழ்நாள் முழுவதும் பேய் வருது, பிசாசு வருதுன்ற படம் பண்ணி பண்ணி மூளையே ஒரு மாதிரி குழப்பம் ஆயிடுச்சு. எதெல்லாம் பாக்குறாரோ ஐயோ ஐயோ ஐயோன்னு நடக்குது. எனவே நான் குறிப்பாக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு கூற வேண்டியது, உங்கள் அம்மையாருடைய